சட்டமன்ற தேர்தல் 2026 படைப்போம் புதிய அரசியல் வரலாறு என்ற கோட்பாட்டை முன்வைத்து திண்டுக்கல் வேடசந்தூர் சட்டமன்ற தொகுதியின் சார்பாக வரக்கூடிய 2026 இந்த சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக போட்டியிடக்கூடிய வேட்பாளர் உசேன் அவர்களை அறிமுகப்படுத்தக்கூடிய கொள்கை விளக்க திருமுனை கூட்டம். ஆறுதலால் காயங்கள் ஆறுவதில்லை, தூறல்களால் பயிர்கள் விளைவதில்லை, அழுவதனால் எதையும் அடைந்து விட முடியாது. என் தேசத்தை நாசமாக்கிய ஒரே சொல் இலவசம் என்கிறார் குன்றக்குடி அடிகளார் அவர்கள். அன்பிற்குரிய உறவுகளே, ஆடு மக்களுக்கு இலவசம், மாடு மக்களுக்கு இலவசம், நாடு இந்த கேடுகட்ட அரசியல்வாதிகளுக்கு இலவசம். இதுதான் இந்த மண்ணை ஆண்ட 60 ஆண்டு காலமாக இந்த மண்ணை ஆண்ட இருவரும் திராவிட கட்சிகளின் சாதனை. 5க்கும் 10க்கும் ஆட்டுக்கும் மாட்டுக்கும் அரிசிக்கும் பருப்புக்கும் அண்டாவிற்கும் குண்டாவிற்கும் என் நாட்டு மக்களை கையேந்தி நிற்க வைத்திருக்கிறார்கள் இந்த மண்ணை ஆண்ட இருவரும் திராவிட கட்சிகள். உண்மையிலே இந்த மண்ணில் எது இலவசமாக இருந்திருக்க வேண்டும்? அனைத்து மக்களுக்கும் தரமான சமமான கல்வி இலவசமாக கிடைத்திருக்க வேண்டும். என் நாட்டு குடிமக்கள் அனைவருக்கும் தரமான சமமான மருத்துவம் இலவசமாக கிடைத்திருக்க வேண்டும். என் நாட்டு மக்களுக்கு தரமான சமமான குடிநீர் இலவசமாக கிடைத்திருக்க வேண்டும். ஆனால் இங்கு எது இலவசமாக கொடுக்கப்படுகிறது இந்த திராவிட கட்சிகளால்? சைக்கிள் இலவசம், ஆடு இலவசம், மாடு இலவசம், மடிக்கணினி இலவசம், மிக்சி இலவசம், கிரைண்டர் இலவசம். அன்பிற்குரிய உறவுகளே, இது எல்லாம் மக்களுக்கு இலவசம். ஆனால் இந்த அரசிற்கு தரக்கூடிய அந்த தனிப்பெரும் முதலாளிகளிடமிருந்து நீங்க காசு கொடுக்காம தான் இதெல்லாம் வாங்குறீங்களா அப்படின்னா அப்படி இல்ல. அது எங்க இருந்து வருகிறது? மக்கள் செலுத்தக்கூடிய வரிப்பணத்தில் இருந்து. அந்த வரிப்பணத்தை முறையாக மக்களுக்கு தரமான சமமான கல்வியாகவும் தரமான சமமான மருத்துவமாகவும் நல்ல தரமான சமமான குடிநீராகவும் நல்ல சாலை போக்குவரத்தாகவும் இந்த மக்களுக்கு கொடுத்திருக்க வேண்டும். ஆனால் இந்த மண்ணை ஆண்ட இருவரும் திராவிட கட்சிகள் திமுகவுக்கு மாற்று அதிமுக என்றும் அதிமுகவிற்கு மாற்று திமுக என்றும் நாம் மாறி 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 வாக்கு செலுத்தியதன் விளைவு இன்று தமிழ்நாட்டின் கடன் 10 லட்சம் கோடி. இதற்கான காரணம் இந்த இலவசங்கள் தான், இந்த இலவச திட்டங்கள் தான். அன்பிற்குரிய உறவுகளே, நின்றால் வரி, நடந்தால் வரி, குனிந்தால் வரி, நிமிர்ந்தால் வரி, வரி 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 வரி, எல்லாத்துக்கும் வரி, எல்லாவற்றுக்கும் வரி வாங்கக்கூடிய இந்த அரசாங்கம் மக்களுக்கு அந்த வரியை நல்ல முறையில் வசூல் செய்து நல்ல தரமான சமமான கல்வியை கொடுத்திருக்க வேண்டும். இப்ப கல்வி எல்லாருக்கும் இலவசமாக கிடைக்கிறது. ஆனால் தரமான சமமான கல்வியா கிடைக்கிறதா? ஆரம்ப கல்வியிலிருந்து ஆராய்ச்சிகள் வரை இலவசமாக கிடைக்கிறதா? இப்ப எல்கேஜிக்கு எவ்வளவு பள்ளி கட்டணம், 1ஆம் வகுப்பு எவ்வளவு பள்ளி கட்டணம்? அப்ப இந்த அரசு மக்களுக்கு இலவசமாக என்னத்தை கொடுத்திருக்கணும்? மாணவர்களுக்கு பஸ் பாஸ் இலவசம் இல்லை. நல்ல தரமான கல்வியை ஆரம்ப கல்வியிலிருந்து ஆராய்ச்சி கல்வி வரை இலவசமாக கொடுத்திருக்க வேண்டும். அதே போல பெண்களுக்கு பேருந்து கட்டணம் இலவசம். 5 ரூபாய்க்கும் 10 ரூபாய்க்கும் 15 ரூபாய்க்கும் இருக்கக்கூடிய இந்த இலவச திட்டங்களை அறிவித்துவிட்டு மக்கள் வரிப்பணத்தில் கோடி கோடியாக கொள்ளையடிக்கிறார்கள். அன்பிற்குரிய உறவுகளே, முதலில் எது வளர்ச்சி என்று தெரிய வேண்டும். எது வளர்ச்சி? வளர்ச்சி என்றால் என்ன? மக்கள் செலுத்தக்கூடிய வரிப்பணத்தில் இருந்து அந்த வரிப்பணத்தை மக்களுக்கே இலவசமாக திட்டங்களாக கொடுப்பது வளர்ச்சி இல்லை. ஒரு மரம் இருக்கிறது, அந்த மரத்தில் பழங்கள் இருக்கிறது, அந்த பழங்களை மரங்களுக்கு வலிக்காமல் எடுத்து சாப்பிடுவதுதான் வளர்ச்சியா இருக்க வேண்டும். ஆனால் இவர்கள் வரி 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 என்று நாம் வாங்கக்கூடிய அரிசி, பருப்பு, கோதுமை, எண்ணெய், உடை, செருப்பு எல்லாத்திலையுமே பாத்தீங்கன்னா இன்க்ளூசிவ் ஆஃப் ஆல் டாக்ஸஸ், எல்லாத்திலையும் வரி இருக்கும். அப்படித்தான் கொண்டு வரப்பட்டது ஜிஎஸ்டி. இந்த ஜிஎஸ்டி திட்டத்திற்கு முன்னாடி கடைக்கு பொருள் விற்பனைக்கு வந்தது, ஜிஎஸ்டிக்கு பின்னாடி கடையே விற்பனைக்கு வந்தது. இப்ப கடந்த காலகட்டங்கள் என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு குறிப்பிட்ட பொருளுக்கு மட்டும் நாங்கள் வரியை குறைக்கிறோம். அப்ப இதுக்கு முன்னாடி மக்கள் செலுத்திய வரிக்கு பிரதமர் மோடி இந்த நாட்டு மக்களோட மன்னிப்பு கேட்பாரா அப்படின்னு கேள்வி. இப்ப ஒரே ஒரு அரசியல் ஆண்மகன் இருக்கிறார் என்றால் அது எங்க அண்ணன் செந்தமிழன் சீமான் என்ற ஒரே ஒரு ஆள் மட்டும்தான். அவர் மட்டும்தான் கேட்டார். ஏன்னா இதுக்கு இவ்வளவு நாளுக்கு முன்னாடி மக்கள்கிட்ட நீ வரி பணம் வசூல் பண்ண இல்ல, அப்ப மக்கள் பாதிக்கப்பட்டாங்கன்னு உனக்கு தெரியலையா?
அப்ப இப்ப வரியை குறைச்சிருக்கேன்னா அப்ப இதுக்கு முன்னாடி மக்கள் பாதிக்கப்பட்டதற்கு அப்ப இந்த மக்கள்கிட்ட நீ மன்னிப்பு கேட்டியான்னு கேட்ட ஒரே ஒரு அரசியல் ஆன்மகன் அண்ணன் செந்தமிழன் சீமான்ற ஒரே ஒரு ஆள் மட்டும்தான். ஒரு கவிஞர் ஒருத்தர் எழுதுறார். என்ன எழுதுறாரு தெரியுமா? ஆயிரக்கணக்கில் மரங்கள் மரணம், 6 வழிச்சாலை இனிதே ஜனனம், அதில் ஆயிரக்கணக்கில் வாகனங்கள் பயணம், ஒவ்வொரு வாகனத்திலும் ஒவ்வொரு வசனம். என்ன வசனம் எழுதியிருக்காங்கன்னா, மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம் எழுதியிருக்காங்க. அப்ப பாருங்க, இருக்கக்கூடிய மரங்கள் எல்லாம் வெட்டிடுறான், வெட்டிட்டு சாலையை போட்டுறான், அந்த சாலையில வாகனத்தை விட்டுறான், வாகனத்துக்கு பின்னாடி மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம் எழுதுறான். அப்ப இது வளர்ச்சியா? இது வளர்ச்சியா? ஒரு பிச்சைக்காரர் இருக்காரு, சிக்னல்ல போய் பிச்சை எடுக்கிறார். அப்ப ஒரு பெண் வந்து காரை நிறுத்துறாங்க. அப்படி காரை நிறுத்தும் பொழுது அந்த பெண் சொல்றாங்க, என்கிட்ட வந்து கையில பணம் இல்ல, கார்டு தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. உடனே அந்த பிச்சைக்காரன் தன் இருக்கக்கூடிய ஸ்வைப் மிஷின் எடுத்து கொடுக்கிறார். அப்ப ஒரு பிச்சைக்காரன்ட்ட ஸ்வைப் மிஷின் இருக்கிறதுல வளர்ச்சி, அந்த பிச்சைக்காரனே இல்லாத சமூகத்தை படைப்பதுதான் உண்மையான வளர்ச்சியாக இருக்க முடியும். அதே போல இங்க விளைநிலங்கள்லாம் இருக்கு. விளைநிலங்களை வீட்டடி மனைகளாக மாற்றோம். வீட்டடி மனைகள்ல வீடுகள் கட்டுறோம். அந்த வீடுகளுக்கு மேல மாடிகளை கட்டி மாடிகள்ல நம்ம என்ன பண்றோம்? மாடி தோட்டம் போறோம். அப்ப ஏற்கனவே இருக்கக்கூடிய விளைநிலங்களை அடிச்சிட்டு வீட்டை கட்டிட்டு வீட்டு மாடியில மாடி தோட்டங்கள் போறோம். இது வளர்ச்சியா? அன்பிற்குரிய உறவுகளே, இப்ப நம்ம பயன்படுத்தக்கூடிய செருப்பு, இந்த செருப்பு பாத்தீங்கன்னா ஏசி குளிரூட்டப்பட்ட அறையில இருக்கு. அந்த ஏசி குளிரூட்டப்பட்ட அறையில் இருக்கக்கூடிய செருப்பை நாம உள்ள போய் கடையில வாங்கிட்டு வந்து வீட்டுக்கு வெளியே கழட்டி போறோம். அதுவே நாம் அன்றாடம் சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்கள், விவசாயிகள் மூலம் வரக்கூடிய தக்காளி, கத்தரிக்காய், வெண்டைக்காய் எல்லாம் எங்க இருக்கு? வெட்ட வெளியில விற்கிறாங்க. அதை எடுத்துட்டு போய் வீட்டுக்குள்ள சமையலறை வச்சு சமைக்கிறோம். அப்ப இது வளர்ச்சியா? அப்ப ஒரே ஒரு அரசியல் கட்சி மட்டும்தான் சொன்னது எது எங்க இருக்கணும். குளிரூட்டப்பட்ட அறையில வாங்கி கொண்டு போன செருப்பு வீட்டுக்கு வெளியே இருக்கு, வெளியில திறந்த வெளியில வாங்கி கொண்டு போகக்கூடிய இந்த கத்தரிக்காய், வெண்டைக்காய் இது எல்லாமே வீட்டுக்குள்ள இருக்கு. அப்ப நாம் தமிழர் கட்சி வந்தால் விவசாயிகளுக்கு அந்த விளைபொருட்களை பாதுகாப்பதற்காக நல்ல திட்டங்கள் இயற்றப்படும். ஏசி குளிரூட்டப்பட்ட அறையில என்ன இருக்கும்? இந்த காய்கறிகள் எல்லாமே இருக்கும். ஒரு விவசாயி இருக்கிறார், அந்த விவசாயியிடமிருந்து ஒருவர் நெல்லை வாங்கி கொண்டு போய் அரிசியாக்கி விற்கிறார், அவர் இந்த மண்ணில் கோடீஸ்வரனா இருக்கிறார். ஒரு விவசாயி இருக்கிறார், அந்த விவசாயிடமிருந்து ஒருவர் மிளகாயை வாங்கி கொண்டு போய் மிளகாய் பொடியாக்கி விற்கிறார், அவர் இந்த மண்ணில் கோடீஸ்வரனா இருக்கிறார். ஒரு விவசாயி இருக்கிறார், அந்த விவசாயிடமிருந்து ஒருவன் கடலையை வாங்கி கொண்டு போய் கடலை எண்ணெயாக்கி விற்கிறான், அவன் இந்த மண்ணில் கோடீஸ்வரனா இருக்கிறான். ஒரு விவசாயி இருக்கிறார், அந்த விவசாயத்திற்கு தேவையான டிராக்டர் விற்கிறவன் கோடீஸ்வரனா இருக்கான். ஒரு விவசாயி இருக்கிறார், அந்த விவசாயத்திற்கு தேவையான பம்பு செட் அமைச்சு கொடுக்கிறவன் கோடீஸ்வரனா இருக்கான். ஒரு விவசாயி இருக்கிறார், அந்த விவசாயத்திற்கு தேவையான விளைபொருட்களை ஏற்றி செல்லக்கூடிய லாரி விற்கிறவன் கோடீஸ்வரனா இருக்கிறார். ஒரு விவசாயி இருக்கிறார், அந்த விவசாயி தேவையான விளைபொருட்களை மூடி செல்லக்கூடிய தார்பாய் விற்கிறவன் கோடீஸ்வரனா இருக்கான். இவங்களெல்லாம் கோடீஸ்வரனா இருக்கும் போது ஏண்டா விவசாயி மட்டும் ஏழையா இருக்கான்னு கேட்ட ஒரே ஒரு அரசியல் கட்சி இருக்குன்னா அது நாம் தமிழர் என்ற ஒற்றை கட்சி மட்டும் தாண்டா. நாம் தமிழர் கட்சி ஒற்றை கட்சி மட்டும்தான். எங்க அண்ணன் செந்தமிழன் சீமான் மட்டும்தான் கேட்டார். அதனாலதான் சொன்னார். என்ன சொன்னார்? ஆடு மாடு வளர்த்தல் அரசு பணி, வேளாண்மை அரசு பணின்னு சொன்னார். சிரிப்பாங்க, ஆடு மாடு வளர்த்தல் அரசு பணியா, வேளாண்மை அரசு பணியா? இது நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாததை சீமான் பேசுகிறார் அப்படின்னு. அன்பிற்குரிய உறவுகளே, இந்த மண்ணில் எது தேவை? தேவையே புதிய கண்டுபிடிப்புகளின் தாய். உங்களுக்கு ஒரு கதை ஒன்று சொல்றேன் நான். முதலாக தாமஸ் ஆல்வா எடிசன் வந்து மின்விளக்கை கண்டுபிடிக்கிறார். அப்படி மின்விளக்கை கண்டுபிடிக்கும் பொழுது அங்க இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட கொண்டு போய் இவர் என்ன சொல்றாருன்னா, மெழுகுவர்த்தி இல்லாத இரவுகளில், மெழுகுவர்த்தி இல்லாத இரவுகளில், விளக்குகள் எரியாத சமயத்துல நீங்க இந்த பல்பை பயன்படுத்துங்க அப்படின்னு கொண்டு போய் சேர்க்கிறார். அப்ப அந்த காலகட்டத்துல அது வந்து சாத்தியம் இல்லாத ஒன்றா இருந்துச்சு. ஆனா இப்ப மின் விளக்குகள் இல்லாம இருக்கா? அப்ப தேவைதான் புதிய கண்டுபிடிப்புகளின் தாய். இந்த மக்களுக்கு என்ன தேவையோ அதைத்தான் செய்யணும் ஒரு அரசு, ஒரு அரசாங்கம் அப்படின்றது. அப்ப இந்த மண்ணில் வளர்ச்சி என்பது எதுனே தெரியலையே, மக்களுக்கு சரியா கற்பிக்கப்படலையே. அதே மாதிரி ஒரு விவசாயி இருக்கிறார், அந்த விவசாயிடமிருந்து ஒருவர் கரும்பை வாங்கி கொண்டு போகிறார். கரும்புல இருந்து என்ன தயாரிக்கலாம்? சர்க்கரை எடுக்கலாம். அந்த கரும்புல இருந்து மொலாசஸ் என்ற மூலப்பொருள் எடுக்கிறான். அந்த மொலாசஸ் என்ற மூலப்பொருள் இருந்து எத்தனால் எடுக்கிறான்.
அந்த எத்தனால்ல இருந்து எத்தில் ஆல்கஹால் எடுக்கிறான். அந்த எத்தில் ஆல்கஹால்னா என்னது? இப்ப தமிழ்நாடு அரசு மதுபான கடைகளை விற்கிறாங்களா சாராயம், அந்த சாராயம் எதுல இருந்து எடுக்கிறாங்க? மொலாசஸ் என்ற மூலப்பொருள் இருந்து எடுக்கிறாங்க. அப்ப அந்த தமிழ்நாடு வரக்கூடிய இந்த கோடி ரூபாய் வருமானத்துக்கு காரணம் யாரு? விவசாயி. விவசாயி தான் எல்லாத்தையும் விளைவித்து கொடுக்கக்கூடிய விவசாயி இந்த மண்ணில் ஏழையா இருக்கான். ஏன் ஏழையா இருக்கான் அப்படின்னு கேட்டது நாம் தமிழர்கள் ஒற்றை கட்சி மட்டும்தான். அன்பிற்குரிய உறவுகளே, இந்த மண்ணில் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் தொடர்ச்சியாக என்ன தேவையோ அதை தொடர்ச்சியாக பேசிக் கொண்டிருக்கிறது நாம் தமிழர் என்ற ஒற்றை கட்சி மட்டும்தான். இந்த நாம் தமிழர் கட்சி என்ன பண்ணுச்சு இந்த மண்ணில் அப்படின்னு உங்களுக்கு கேள்வி எழுப்பலாம். அன்பிற்குரிய உறவுகளே, முதலாக தஞ்சை பெரிய கோயிலில் தமிழ் அங்க மொழியா தமிழ் மொழிகள மந்திரங்கள் ஓதப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்காக வழக்கு தொடுத்து அந்த தமிழை முதலாக கோயில்ல ஏற்றியது நாம் தமிழர் ஒற்றை கட்சி மட்டும்தான். அதே மாதிரி நாம் தமிழர் கட்சியில குருதிக்கொடை பாசறைன்னு ஒரு பாசறை இருக்கு. அந்த பாசறை மூலமாக அதிக அளவில் தமிழ்நாடு அளவில் அதிக அளவு ரத்தம் கொடுத்தது நாம் தமிழர் ஒற்றை கட்சி மட்டும்தான். அதே மாதிரி இங்க இயற்கையை பாதுகாக்க சுற்றுச்சூழல் பாசறைன்னு ஒரு பாசறையை வைத்து அதன் மூலமாக இங்க இருக்க ஒரு ஏரி குளங்கள் ஆகியவற்றை பராமரித்து அதிகளில் பல கோடி பண திட்டம் என்ற அளவில் பல கோடி பணங்களை வைத்தது நாம் தமிழர் ஒற்றை கட்சி மட்டும்தான். நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இந்த மண்ணை பற்றியும் மக்களை பற்றியும் மரங்களை பற்றியும் மனிதனை பற்றியும் பூச்சிகளை பற்றி எல்லாத்தையும் பற்றியும் கவலைப்படுது. இப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னா இங்க ஒரு பெரிய மரம் இருக்கு. இந்த மரம் பறவைகள் சரணாலயம். இங்கு பறவைகள் இருப்பதை சுடாதீர்கள் அப்படின்னு ஊர் பொதுமக்கள் போட்டு வச்சிருக்காங்க. பறவைகள் என்ன பண்றது, அப்படி என்ன பண்ணும் அப்படின்னு நம்ம கற்பிக்க வேண்டியிருக்கு. அன்பிற்குரிய உறவுகளே, இந்த மரத்தில் இருந்து பழங்கள் விழலாம். இப்ப வேப்ப மரம் இருக்குன்னா வேப்ப மரத்துல இருந்து பழங்கள் விழலாம். அது விழுந்த இடத்துல இருக்கக்கூடிய எல்லா விதைகளும் முளைப்பதில்லை. அப்ப என்ன நடக்கணும்? பறவைகள் போய் அந்த பழங்களை சாப்பிடணும். பறவைகள் அந்த பழங்களை சாப்பிடும் போது கெமிக்கல் ரியாக்ஷன் சொல்லுவாங்க, வேதியியல் மாற்றம். அந்த பழங்களை சாப்பிடும் பொழுது அது உடலுக்குள்ள வேதியியல் மாற்றம் ஏற்பட்டு அது கழிவு பொருளா வெளியேற்றும் பொழுது அந்த விதைகள் வேறு இடத்துல போய் முளைக்கும். அப்ப பறவைகள் தான் இங்க இருக்கக்கூடிய காடுகளையும் மரங்களையும் நட்டது இந்த பறவைகள் தான். இப்ப மரம் அப்படின்னா சும்மா இதே ஒரு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த திராவிட திருட்டு பயல் கையில இந்த இது கிடைக்கல நினைக்கிறேன், அதனால இந்த மரத்தை விட்டு வச்சிருக்காங்க. திராவிட கட்சி மரம்னா காசு பணம் துட்டு ஒரே வெட்டுன்னு வெட்டி எடுத்துட்டு போயிருவாங்க. ஆனா நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரையும் மரம் ஒரு சிருஷ்டியின் சித்திரம், பூமியின் ஆச்சரிய குறி, நினைக்க நினைக்க நெஞ்சூறும் அனுபவம், விண்மீனுக்கு தூண்டில் போடும் கிளைகள், சிரிப்பை ஊற்றி வைத்த இலைகள், உயிர் உருக வைக்கும் மலர்கள், மனிதன் தரா ஞானம் மரம் தரும் எனக்கு, மரம் கண் அண்ணனை பறிக்காது, உண்ணக்கனி ஒதுங்க நிழல், ஆடத்தூளி அழகவேலி, தடவ தைலம் தாளிக்க எண்ணெய், எழுத காகிதம் எரிக்க விறகு, மரம்தான் மரம்தான் எல்லா மரம்தான், மரம்தான் மரம்தான் மனிதன் மரம்தான். மரம் இல்லையே காற்றை எங்கே போய் சழவை செய்வது, மரம் இல்லையே மழைக்காக எங்கே போய் மனு செய்வது, மரம் இல்லையே மண்ணின் மடிக்குள் ஏதப்பா ஏறி, பிறந்தோம் தொட்டில் மரத்தினவையும், நடந்தோம் நடைவண்டி மரத்தினவையும், எழுதினோம் பென்சில் பலகை மரத்தினவையும், மணந்தோம் மாலை சந்தனம் மரத்தினவையும், துயின்றோம் தலையணை பஞ்சு மரத்தினவையும், இறந்தோம் பாடை சவப்பட்டி மரத்தினவையும், எரிந்தோம் சுடலை விறகு மரத்தினவையும், மரம்தான் மரம்தான் எல்லா மரம்தான், மரம்தான் மரம்தான் மனிதன் மரம்தான். இது நாம் தமிழர் கட்சி. இது நாம் தமிழர் கட்சியோட கோட்பாடு. மரம்னா எப்படி பாதுகாக்கணும், மரத்துல என்னென்ன இருக்கு, மரம் எல்லாம் எதுவுமே இல்லைன்றது நாம் தமிழர் கட்சியோட கோட்பாடு. ஆனா திராவிட கட்சிகள் மரங்களை வெட்டி எடுத்துட்டு போயிருவாங்க, காசு பணம் தொட்டு ஒரே வெட்டிட்டு போயிருவாங்க. அப்ப இந்த மண்ணை பற்றியும் மக்களை பற்றியும் கவலைப்படக்கூடிய ஒரே ஒரு கட்சி இந்த மண்ணில் இருக்குன்னா நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா தேனீக்கள் மட்டும் இல்லை என்றால் இந்த மனித சமூகம் 4 வருடங்கள் இருந்து போகும் என்றார் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அவர்கள். எப்படிப்பா தேனி இல்லாட்டினா மனுஷன் 4 வருஷம் செத்து போயிருவான்னு சொல்ற, என்னப்பா சொல்ற அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் எழலாம். அன்பிற்குரிய உறவுகளே, தேனீக்கள் என்ன பண்ணும்னா மலர்கள் இருக்கும், மலர்கள்ல போய் தேனீக்கள் உட்காரும். அப்படி தேனி உட்காரும் பொழுது மகரந்த தாட்கள் இருக்கையா, மகரந்த தாட்கள், அந்த மலர்ல இருக்கக்கூடிய மகரந்த தாட்கள் அந்த தேனியுடைய மூக்குலையும் வாயிலையும் உடல் முழுவதும் ஒட்டிக்கும். இதே தேனி இன்னொரு மலருக்கு தேன் குடிக்க போகும். அப்ப அங்க சூலகம் இருக்கும் பெண் மலர்ல. அப்ப இந்த ஆண் மகரந்த தாள்கள் அந்த தேனீக்கள் மூலமாக சூலகத்தோட சேரும் போதுதான் அந்த பூ காயாகவும் கனியாகவும் முளைக்கும். அப்ப தேனீக்கள் மட்டும் இல்லை அப்படின்னா பூ பூக்கும், காய் காய்க்காது. அப்ப இந்த மண்ணில் மகரந்த சேர்க்கை சரியான நடைபெறணும் அப்படின்னா அதற்கு என்ன வேண்டும்னா தேனீக்கள் இந்த மண்ணில் உயிரோடு இருக்க வேண்டும். அதே மாதிரி மலைகள்,
இப்ப மழை பெய்யுது, மழை பெய்யும் பொழுது நிறைய நீர் உருண்டு திரண்டு அது என்னவா மாறுதுன்னா நீர் அருவியாக மாறுகிறது. அந்த அருவிதான் ஆறாக மாறுகிறது. அந்த 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 அருவிதான் ஆறாக மாறுகிறது. ஆறுதான் நீராக மாறுகிறது. நீர் தான் பயிராக மாறுகிறது. பயிர் தான் உயிராக மாறுகிறது. அந்த உயிர் தான் வயிறாக மாறுகிறது. அப்ப மழைகள் இல்லை என்றால் அருவி இல்லை, ஆறு இல்லை, நீர் இல்லை, உயிர் இல்லை, வயிறு இல்லை. அப்ப மழைகள் இந்த மண்ணில் இருக்க வேண்டும். ஆனால் இன்று மழைகளை பூரா வெட்டி 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 விற்கிறது யாரு? இந்த 50 ஆண்டு காலமாக ஆண்ட இந்த இருவரும் திராவிட கட்சிகள். அப்ப ஒரே ஒரு விஷயம், இந்த மண்ணில இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் மரங்களுக்காகவும் செடிகளுக்காகவும் பறவைகளுக்காகவும் விலங்குகளுக்காகவும் பேசக்கூடிய ஒரு சூழலில் பேசக்கூடிய ஒரு கட்சி இருக்குன்னா அது நாம் தமிழ் என்ற ஒற்றை கட்சி மட்டும்தான் இருக்கு. அதே மாதிரி என் அன்பிற்குரிய உறவுகளே, குடிதளி கோலோச்சும் மாநில மன்னன் அடிதளி நிற்கும் உலகு அப்படின்னா என்ன விளக்கம்? ஒரு பெற்ற தாய் தன் பிள்ளைகளுக்கு என்ன தேவையோ அதை குறிப்பிருந்து செய்யணும். அப்படித்தான் இந்த நாட்டில் உள்ள மக்கள் எல்லாம் தன் நாட்டு குடிகளுக்கு என்ன வேணுமோ அதை குறிப்பிருந்து செய்யணும். அப்படி செய்யக்கூடிய தலைவர்கள் யார் இருக்காங்கன்னா யாரும் இல்ல. அன்பிற்குரிய உறவுகளே, ஒரு தலைவர் ஒருவர் இருந்தார். அவர் என்ன பண்றாருன்னா அணை ஒன்றை கட்டுகிறார். அப்படி அணை கட்டும் பொழுது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை வேறு இடத்திற்கு அகற்ற வேண்டும். அப்பொழுது அந்த அணையை கட்டுவதற்காக அந்த மக்களை அந்த பகுதியில் அகற்றுகிறார். அங்கிருந்த 300க்கும் மேற்பட்ட மக்கள் எழுந்து நின்று அந்த தலைவனை பார்த்து காமராஜர் ஒழிக, காமராஜர் ஒழிக, காமராஜர் ஒழிகன்னு கோஷமிட்டாங்க. ஆனா அதே தலைவர் அந்த அணையை கட்டி முடித்து விட்டு அந்த அணையை திறக்க வரும் பொழுது அங்கிருந்த 3000 மக்களும் சொன்னார்கள் காமராஜர் வாழ்க, காமராஜர் வாழ்க, காமராஜர் வாழ்கன்னு சொன்னாங்க. அப்ப தலைவர்கள் எப்படி இருக்கணும்? தன் நாட்டு குடிமக்களுக்கு என்ன தேவையோ அதை குறிப்பிருந்து செய்யக்கூடியவனா இருக்கும். இப்ப ஒரு பாடம் இருக்கு. அந்த பாடத்தை ஆசிரியர் ஒரு என்ன சொல்றாருன்னா 5 முறை எழுதி வா, 4 முறை எழுதி வா அப்படின்னு மாணவர் சொல்றார். அந்த மாணவருடைய பார்வையில அந்த ஆசிரியர் சர்வாதிகாரியா தெரிவார். ஆனா அந்த ஆசிரியருடைய பார்வையில இந்த மாணவன் நன்றாக வாழ வேண்டும், நன்றாக படிக்க வேண்டும் என்பது அடிப்படையில் அந்த பாடத்தை 4 முறை எழுதுவா, 5 முறை எழுதுவான்னு சொல்றாரு. அப்ப நல்ல தலைவன் யாரை போல இருக்கணும்? அந்த ஆசிரியரை போல இருக்கும். அப்ப அன்பிற்குரிய உறவுகளே, உங்களுக்கு ஒரு படித்த வேட்பாளரை அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் கொடுத்திருக்கிறார். எல்லோரும் இவருடைய வயதில் பெண்ணை நேசிக்க வேண்டிய வயதில் இந்த மண்ணையும் மக்களையும் நேசித்து இந்த மக்களுக்காக உங்களுக்காக இந்த சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுகிறார். உசைன் அகமது அவர்கள் மென்பொருள் பொறியாளர். மாதந்தோறும் அவர் நினைத்திருந்தால் 1 லட்சம் 2 லட்சம் ரூபாய் சம்பளத்தில் வேலைகளை பார்த்து போயிட்டு இருக்க முடியும். ஆனால் இந்த மண்ணின் மீதும் இந்த மக்கள் மீதும் கொண்ட பற்றின் காரணமாக இங்கு வேடசந்தூர் சட்டமன்ற தொகுதியில வேட்பாளராக போட்டியிடுகிறார். நீங்கள் அவருக்கு வாக்களிக்க வேண்டிய சின்னம் நாம் தமிழர் கட்சியின் விவசாயி சின்னம். தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.